Mike. இல்லைங்க
நான் கொடுத்த போவேன். நான் கொடுத்த போவேன். பூ தலைக்கிற போட போடுறேன். பூ நேரம் போடுறேன். இது போடணும். பூவையே பார்த்துக்கலாம். தலைக்கிற போட்டு ஒரு வார்த்தை தலைக்கிற இருக்கலாம். பூவே தலைக்கிற போகலாம். ஒரு வார்த்தையை கொடுக்கலாம். மேடம் மாத்திக்கலாம் மேடம். புரியுதுங்களா? இது மோசம் மேடம். மேடம் நான் கேட்கறேன். இந்த ஆன்சர் தான் கேட்க வரோம். மனித பாடி மோசம் பாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 19 20 வருஷமா வேலை பண்ண வேண்டியிருக்கீங்க. ஆமா மேடம். மேடம் 20 years நான் சொல்ல ஆத்மாடு சொல்லுது. மேடம் இதை மாத்தணும். எப்படி மாத்தணும்? எனக்கு அனுபவம் Woman information. Sir. Sensitive நீங்க கேள்வி கேக்குறீங்களா? இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த கப் போடுங்க. Yes. ஆத்மா சொல்லுங்க. ஆத்மா சொல்லுங்க. பிரதர். அதுதான் சென்சிங்ல இப்ப நான் மைண்டல் பண்ணது. அது கேக்குது. நீ சென்சிட்டிவ் நான் எங்க போறேன் எனக்கு தெரியுது எனக்கு கேக்குது. அதுதான் நீங்க இந்த சென்ஸ் பண்ணீங்க. ஆமா. அட கமலா கீஸ். கமலா கீஸ். கமல் ப்ளீஸ். எல்லாரும் ரெடி செய்யுங்க. all district information படிங்க மேடம். பெண்கள் அறிவு படி. எல்லாரும் பெண்கள் வந்து படிங்க. மேடம் படிங்க. கேங்க மேடம் படிங்க ரெடி படிங்க. மற்றும்
உனது குழந்தை என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, நான் பெண்ணாக பிறந்ததன் மூலமாக மட்டுமே எனது கர்மாவை சமநிலை செய்து உன்னை அடைந்து உன்னில் கலந்து இறைவனை அடைய முடியும் என்பதை நீ நன்கு அறிவாய். நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, இந்த பிறவியில் என்னை பெண்ணாக படைத்ததற்கு நன்றி. நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, நன்றி 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 நன்றி. படிச்சிட்டீங்க. இது வந்து அவங்களோட எனர்ஜி பாடி. இது இமோஷனல் பாடி. அவ்வளோ தூரமா? இது வந்து அவங்க இந்த அஃபர்மேஷன் படிச்சதுனால இப்போ இவ்வளோ விவசாயம் இருக்கீங்க சார். அஃபர்மேஷன் படிச்சதுனால. ஆமா மேடம். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆமா. அதே மாதிரி ரூபோட எவ்வளோ அனுப்பி இருக்கப்ப படிக்கும்போதே எமோஷனல் ஃபீல் ஆகுதுங்கிறாங்க சார். மேடம், இந்த சிம்பிள் வந்துட்டு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போகுது. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போகுது. இது என்னைக்குமே இந்த மாதிரி எனக்கு முத நாங்கள் சொல்றோம் நம்ம கத்துக்கல, அப்புறம் நியூட்ரலைஸ் பண்றோம், அப்புறம் பாசிட்டிவா இருக்கோம். இறைவா, இந்த பிறவில என்னை பெண்ணா பிறகு நான் நன்றி சேர்த்து சொல்லும்போது ஒரு 30 பையமா ஆகுது. உட்காந்துறாங்க, ஏன்டா பொண்ணா ஏன்டா பொண்ணு கஷ்டப்படாதுன்னு சொல்லாதீங்க மேடம். அது ஆன்சர் வரவே வராது. ஏத்துக்குங்க. ஆம்பளை எப்படி ஃபீல் பண்ணி ஏத்துக்குங்க. நீங்க வந்து உங்க பிள்ளைங்க அந்த மாதிரி வளர்க்காதீங்க. உங்க ஆம்பளை பிள்ளைங்கள பெண்களை மதிக்கிற மாதிரி நீங்க செய்ய விடும். அப்பதான் அவங்க நல்ல மனிதனை மாறுவாங்க. புரியுதா மேடம்? ஆம்பளை பிள்ளைங்க ஒரே பையன் பொம்பளை பிள்ளை ஏன் 2 பிள்ளை பார்த்து பாருங்க. குடிக்கிறீங்களா மோர்? இதே இமோஷன் தானே மேடம். கொஞ்சம் காலம் பிள்ளை நீ பார்த்துருப்பா, பேச ஆள் இருக்கும். அவன் பாட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டான், அவன் பாட்டு கொஞ்சம் கேட்கிறான். ஆமா இல்லையா? இந்த மாதிரிலாம் தான் இமோஷன் வரும் நம்மளுக்கு மேடம். புரியுதுங்களா? இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்களா இப்போ நல்லா ஓர ஃபோர்ஸாக இருக்கு. நீங்கள் அதே மாற்றிடலாம். திருப்பி போனோட உட்காந்து நான் பண்ண போகிறோம். அதாவது இன்னைக்கு தான் பீரியட் புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவ்வளோ எமோஷன்ல வந்தாங்க. இதை ஜஸ்ட் இந்த அஃபர்மேஷன் படிச்ச உடனே அவங்க ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ இந்த ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க இல்லையா, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணா தொடர்ந்து இதை படிச்சுட்டே வந்தாங்கன்னா அந்த எமோஷன் வராது. அப்படிங்க நானும் கூட படிக்கலாம். நான் அப்பால உணர்வுகள் இல்லை, அப்பான உணர்வுகள் அல்ல, எண்ணங்கள் அல்ல. படிங்க. நான் ஒரு ஆத்மா. இதை ஒரு முறை படிச்சுட்டு திருப்பி நான் ஏன் இதை பண்ணா போதும், நான் ஏன் திருப்பி பண்ணாதே இருந்தோம்னா திருப்பி அது மாறிடும். இப்போ படிக்க ஆரம்பிச்சுமா ஒன்ஸ் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனோம் அப்படிங்கிறாங்க சார். சரி மேடம். சார் நான் சொல்றேன், நான் 4 முறை கவுன்சிலராக இருக்கேன். சிங்கப்பெண் மாதிரி இருந்தேன் சார். என்னாச்சு? மைக் மைக். எலி ஆயிட்டேன் சார். மேடம் பாரு, யாரை கவுன்சில் பண்ணீங்க? யாரை கவுன்சில் பண்ணீங்க சார்? கவுன்சில் பண்ணு. யார் கவுன்சில் பண்ணி? கவுன்சிலர் கவுன்சிலர் நான் பஞ்சாயத்து தலைவர் சார். அதுக்கு பார்த்தே தரேன். மைக் மைக் கிட்டோய். எலெக்ஷன் பண்ணி கேண்டிடேட். Yes, sir, she was being voted by the party. Yes, madam. கவுன்சிலர் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனை பார்த்துருப்பாங்க, அந்த ஃபேமிலி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பேச பண்ண? அது என்ன பேச அவனால? என்ன பண்ண? அதானே சொன்ன உங்கள்கிட்ட. இதெல்லாம் சொன்ன உங்கள்கிட்ட. ஒரு 10 ஆம்பளை பிள்ளை தான் பிரச்சனை. அவங்க கூட போகணும் இருக்கு.
நம்ம வாட்டர் இடையில ஓடுங்க